சலபாசனம். இப்ப நம்ம அடுத்ததா செய்ய போற ஆசனத்தோட பெயர் சலபாசனம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம அர்த்த சலபாசனம் செஞ்சு நம்மள தயார்படுத்திக்கணும். இது நம்மளோட வயிற்றுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனால முதல்ல நம்ம அர்த்த சலபாசனத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சலபாசனத்தை செய்யலாம். சலபாசனம். வயிற்று பகுதியில் தையல் இருக்கும் பெண்கள் அர்த்த சலபாசனம் மட்டுமே செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் வயிற்றுப்புண், குடல் இறக்கம், குடல் பிரச்சனைகள், இதய கோளாறுகள், உயர் இரத்த அழுத்தம் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற்றுதான் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அல்லது இதை செய்யாமல் இருக்கலாம். இந்த ஆசனம் வயிற்றுக்கும் அதன் பாகங்களுக்கும் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. இப்போது அர்த்த சலபாசனத்தை எவ்வாறு செய்வது என்று பார்க்கலாம். பிறகு சலபாசனத்தை செய்யலாம். கைகள் இரண்டையும் உடம்போடு ஒட்டி வைக்கவும். முகவாய் தரையில் இருக்க வேண்டும். மூச்சை உள்ளே இழுத்து வலது காலை முடிந்த அளவு உயரமாக தூக்கவும். முட்டியிலிருந்து கால் நேராக இருக்க வேண்டும். மூச்சை முடிந்தவரை இழுத்து பிடிக்க வேண்டும். மூச்சை வெளிவிடும்போது காலை கீழே கொண்டு வரவும். இதே பயிற்சியை இடது காலினாலும் செய்ய வேண்டும். மூச்சை உள்ளிழுத்து இடது காலை தூக்கவும். முடிந்தவரை மூச்சை பிடித்திருக்கவும். மூச்சை வெளிவிடும்போது காலை மெதுவாக கீழே கொண்டு வரவும். இப்போது ரிலாக்ஸ் செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்யும்போது இரண்டு கால்களையும் குதிகால்கள் உட்புறமும் பாதம் வெளிப்புறமும் இருக்குமாறு பரப்பி வையுங்கள். இதற்கு ஆனந்தாசனம் என்று பெயர். இது ரிலாக்ஸேஷன் ஆசனம். இரண்டு கைகளுக்குள்ளும் கட்டை விரலை மடக்கி இறுக மூடிக்கொண்டு வயிற்றுக்கு கீழே வைக்கவும். முகவாய் தரையில் படும்படி இருக்க வேண்டும். இப்போது மூச்சை இழுத்து இரண்டு கால்களையும் ஒன்றாக உயரை தூக்க வேண்டும். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் மூச்சை பிடித்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவு இதே பொசிஷனில் இருக்கவும். மெதுவாக கால்களை கீழே கொண்டு வரவும். ரிலாக்ஸ் செய்யுங்கள். இயல்பாக சுவாசியுங்கள். பயன்கள். வயிறு சம்பந்தப்பட்ட உறுப்புகளுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஆசனம் இது.